தனிமை ஆரம்பிக்குது. ஒரு நாசமான ஊர்ல உடைஞ்ச வீடுகள், அமைதி, அழிவு எல்லாமே பரவி கிடக்கு. அந்த செத்து போன மாதிரி இருக்க இடத்துல மேர்லின்னு ஒரு மர்ம பொண்ணு லாய்ட தனியா இருக்கான்னு கண்டுகிட்டான். அங்கேயே செத்து போகட்டும்னு விடல. அவனை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த நிமிஷத்துல இருந்தே லாய்ட்டோட கொடுமையான மேஜிக் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுது. முதல்ல மெர்லின் தீ மேஜிக்க காமிச்சு கோவமா சொல்றா, இன்னைக்கு தீ உண்டாக்கல, ஆனா சாப்பாட்ட மறந்துடு அப்படின்னு கேட்ட லாய்ட் விடாம நாள் முழுக்க பயிற்சி பண்றான். ஆச்சரியமா ஒரு சின்ன சுடர் உண்டாக்கிட்டான். ஆனா சந்தோஷப்படின நிமிஷமே மெர்லின் அந்த சுடரை அணைச்சு அவனை சுட்டுட்டு இன்னும் ரொம்ப கத்துக்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் வருது. மெர்லின் தண்ணீர் மேஜிக் கத்துக் கொடுக்கா. லாயிட் அவ கூட போய் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறான். ஆனா மெர்லின் அவ மேல தண்ணீரை வீசி இன்னும் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லாயிட் மெர்லின் சிலையொன்ன ஸ்னோ மேஜிக்கால பண்றான். ஆனா மெர்லின் அதே சிலைய வச்சு அவனை கட்டி உள்ள இன்னும் பவர் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் ஒரு நாள் மெர்லினுக்கு உடம்பு சரியில்லை. லாயிட் மேஜிக்கால அவளை குணப்படுத்துறான். அதுக்கப்புறம் மெர்லின் அவனை கட்டி அணைச்சு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சொல்றான். ஆனா நேரம் போகாம உடனே மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு லாயிட் மெர்லின் ரூம்ல போவோம். அவ கையில இருந்து ஒரு புத்தகம் தப்பிச்சு விழுது. லாயிட் புத்தகம் எடுக்கான். ஆனா தொட்ட நிமிஷமே ஏதோ விசித்திரமா உணர்ந்து முட்டி போட்டு விழுறான். அத பார்த்த மெர்லின் ஷாக் ஆகி சொல்றா, இவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவனா ஆகிற முழு தகுதி இருக்குன்னு. அப்புறம் பையன் தூங்க போறப்போ மெர்லின் அவன் தலையில மெதுவா முத்தமிட்டு தன்னால பண்ண தப்புகளை இவன் மறுபடியும் பண்ண விட மாட்டேன்னு வாக்கு கொடுக்கா. அடுத்த நாள் வருது. லாயார்ட் மேஜிக்கால பழம் ஒன்ன வளர்த்து மெர்லினுக்கு என்னன்னு கேட்கான். ஆனா மெர்லின் ஒரு மரத்தையே வளர்த்து காமிச்சு இதுதான் உண்மையான ஹீலிங் மேஜிக்னு சொல்றா. அன்னைக்கு இரவு மெர்லின் லாயார்ட் கிட்ட சொல்றான், பீஸ்ட் போலோல இருக்கிற சில பேருக்கு ஒரு விசித்திரமான மேஜிக் இருக்குன்னு, அதுவுங்க மான்ஸ்டர்களை கண்ட்ரோல் பண்ணலான்னு. அத கேட்ட லாயார்ட் ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்புறம் ஏன்ஷியன்ட் மேஜிக் என்னன்னு கேட்கான். அது தெரியவே வேண்டாம், நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டதுன்னு மெர்லின் சொல்றான். அதுக்கப்புறம் பையன் மேஜிக் ஸ்டோன் என்னன்னு கேட்கான். அது கிறிஸ்டலா மானான்னு மெர்லின் எக்ஸ்பிளைன் பண்றான். சுத்துல இருக்கிறத எல்லாத்தையும் மேஜிக் ஸ்டோனா மாத்திடும்னு. அதுக்கப்புறம் அதனால மாறினவங்க மறுபடியும் நார்மலா ஆகலாமான்னு பையன் யோசிக்கான். அடுத்த நாள் பையன் மேஜிக்கால ஸ்டாஃப் ஒன்ன கூப்பிடுறான். மெர்லின் அவனை அடிச்சு இன்னும் வேகமா பண்ணுன்னு சொல்றா. இன்னும் பட்டறிவு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெயினிங்ல கண்ணை மூடிடாதேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மெர்லின் பையனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கத்தி கொடுத்து மேஜிக்க வச்சு ஒரு வாரம் அங்கேயே சர்வைவ் பண்ணுன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு மெர்லின் கிளம்பிட்டா. அவன் போன உடனே ஒரு மான்ஸ்டர் பையனை தாக்குது. அத பார்த்த பையன் உடனே ஓட்டம் பிடிக்கான். ஓடி ஓடி ஒரு மரத்துல ஏறி எப்படியோ உயிரோட இருக்கான். ஒயிட் மேஜிக்கால மான்ஸ்டர்களை வெல்ல முடியாதுன்னு பையன் புரிஞ்சுக்கான். சண்டை போடுற பதிலா ஓடிக்கிட்டே இருக்கலான்னு முடிவு பண்றான். இரவுல ஒரு குகையில தங்குறான். அங்க ஒரு மேஜிக் சர்க்கிள் பண்ணி விரல்களை வலுப்படுத்துறான். அடுத்த சில நாள் காட்டுல அலைஞ்சிட்டே இருக்கான். சாப்பாடு வேணும்னா சர்ச் ஸ்பெல்ல வலுப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கான். அதனால மேஜிக் சர்க்கிள மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணி ஸ்கில்ல இன்னும் முன்னேத்திட்டே போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான்ஸ்டர் எதிரே வருது. ஆனா தாக்கல. பையன் அதோட ஏரியால தப்பிச்சு வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்கான். அப்புறம் ஸ்பீட கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிட்டான். சில நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வர்றான். ஆனா கதவை தொட்ட உடனே கீழே விழுந்துட்டான். அப்பவே மெர்லின் வந்து வரவேத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் வீட்டை சுத்தம் பண்றான். அங்க ஒரு புத்தகம் கண்டுகிட்டான். மெர்லின் கிட்ட பர்மிஷன் கேட்டு திரும்ப வீட்டு வேலை பண்றான். ஆனா மெர்லின் அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸ்பெல்ல வேலை பண்ணும்போது இவன் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு அவ இவன் மேல ஒரு ஸ்பெல் போட்டா தூக்கமே வராம போகட்டும்னு இவ்ளோ வேலை பண்ணியும் இன்னும் சோர்வா இருக்குன்னு பையன் சொல்ல எனர்ஜி போஷன் குடிச்சிட்டு வேலைக்கு போன்னு மெர்லின் சொல்றா. அதுக்கப்புறம் மெர்லின் அவன் ரூம்ல வந்து எழுப்ப பார்த்தா பையனே இல்ல. புத்தகத்துல படிச்சிருந்த அதே ஊருக்கு போயிட்டான்னு காமிக்காங்க. அந்த ஊர்ல போன பையன் மக்கள் கூட்டத்தை பார்த்து திடுக்கிடுறான். கையில இருந்த கடைசி காசால சாப்பாடு வாங்குறான். அப்பவே காத்துல ஒரு போஸ்டர் வந்து விழுது. அதுல ஒரு பார்ட்டி புது அட்வென்ச்சரர்களை தேடுதுன்னு எழுதியிருக்கு. அத பார்த்த பையன் தானும் அந்த பார்ட்டில சேருவேன்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் புது பார்ட்டியோட முதல் மிஷன்ல போறான். அவங்க மிஷன் ஒரு சைக்ளாப்ஸ் மான்ஸ்டரை வெல்றது. இடத்துக்கு போன உடனே சைக்ளாப்ஸ் கூரைய உடைச்சு தாக்குது. பார்ட்டி லீடர் ஆலன் ஹீலர் கிட்ட ஹீலிங் ஸ்பெல் போடுன்னு சொல்றான். அதே நேரம் பையனும் ஹீலிங் ஸ்பெல் போடுறான். ஆனா யாரும் கவனிக்கல. அவங்க ஆர்ச்சர் மான்ஸ்டர் கண்ணை குருடாக்குறான். மேஜ் ரோப் மேஜிக்கால சைக்ளாப்ஸ கட்டுறான். அப்புறம் ஆலன் கடைசி அடி போட்டு மான்ஸ்டரை கொல்றான். மிஷன் முடிஞ்சு ஊரோட திரும்புறாங்க. எல்லாரும் புகழ்றாங்க. இவ்ளோ பெரிய சைக்ளாப்ஸ வெச்சதே ஷாக்குன்னு ஊரே பேசுது. ஆலன்
பையனுக்கு ரொம்பவே சின்னதா ரிவார்ட் கொடுத்து டி ரேங்க் அட்வென்ச்சரருக்கு இவ்வளவுதானேன்னு சொல்றான். அப்புறம் ஆலன் எல்லாரும் கொண்டாடலான்னு சொல்றான். ஆனா பையன் மதுபானம் பிடிக்காதால கிளம்பிட்டான். அது பார்ட்டியினருக்கு கோபமா போச்சு. அன்னைக்கு இரவு வில்லியம்னு ஒருத்தன் மெர்லினை பார்க்க வர்றான். பையன் ஹீரோ பார்ட்டிக்கு செலக்ட் ஆயிட்டான்னு சொல்றான். கேட்ட மெர்லின் இப்ப இவனுக்கு உண்மையான போர் அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகலனா பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறான். வில்லியம் மெர்லினை கேட்கான், கடந்த காலத்துல பண்ண முடிவுகளை இன்னும் வருத்தப்படுறியான்னு. மெர்லின் சொல்றா, இனிமேல் தப்ப திரும்ப பண்ண மாட்டேன்னு. அப்புறம் வில்லியம் நினைவூட்டுறான், ஒரு டீமன் லார்ட் மெர்லின் மேஜிக் புத்தகத்தை திருட பார்த்தது அவளோட முழு பார்ட்டியையும் அழிச்சதுன்னு. ஆனா அந்த பார்ட்டியில சிவில்னு ஒருத்தன் உயிரையே கொடுத்து ஏன்ஷியன்ட் மேஜிக் யூஸ் பண்ணி டைமண்ட் லார்ட்னால செத்தவங்கள திரும்ப உயிரோட வச்சான்னு சொல்றான். மறுபக்கம் ஊர்ல ஒரு ஆளு ஆலன் பார்ட்டியை வச்சு நாடகம் பண்றத ப்ரமோட் பண்றான். ஆலன் நாட்டோட புனிதமான ஆயுதமான ஹோலி சோட் தேர்ந்தெடுத்த 4 ஹீரோகள்ல ஒருத்தன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆலன் பார்ட்டி இன்னொரு மான்ஸ்டரை சந்திக்குது. அவங்க டேங்க் ரேனா கவசத்தால மான்ஸ்டர் அடிய தடுக்கான். ஆனா மான்ஸ்டர் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு அவளுக்கே ஆச்சரியமா போச்சு. அவங்க மேஜிக் பைண்டிங் ஸ்பெல் போட்டு மான்ஸ்டரை சிக்க வச்சா. ஆலன் காத்துல தாண்டி கடைசி அடி கொடுத்துட்டான். அன்னைக்கு இரவு ரேனா டிஃபென்ஸ் புத்தகம் படிக்கும்போது ஆலன் வந்து டிஸ்டர்ப் பண்றான். ரேனா சொல்றா, கவசத்துல படுற அடி ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு படிக்கிறேன்னு. நீண்ட நாளா சரியா ட்ரெயின் பண்ணலன்னு சொல்றான். ஆலன் சொல்றான், அதெல்லாம் வேண்டாம், நீ ஆல்ரெடி ஓவர் பவர்டா இருக்கீன்னு. அடுத்த நாள் ஆலன் கேக்குறான், பார்டர்ல காவலர்களை ஒரு கோலம் தாக்குச்சுன்னு. அந்த ஏரியா கருப்பு மார்க்கெட் கடத்தல்காரங்க யூஸ் பண்ற ரோடு. அதனால அங்க இருக்கிற போர் வீரர்களை பாதுகாக்கணும்னு முக்கியம். பையன் பார்ட்டிய கோலம்ஸ் வழியா அழைச்சிட்டு போறான். ஆலன் ஒரு கோலத்தை ஒரே வெட்டுல 2ஆ வெட்டுறான். ஆனா ஒரு மர்ம ஆளு இன்னொரு கோலத்தை கூப்பிடுறான். அந்த நேரம் பையன் சொல்றான், அந்த ஆளு டீமன்னு. அவன் கையில இருக்கிற கருப்பு ஜெம் ஸ்டாஃப் மேஜிக் ஸ்டோன்னு. அதனால கோலம்ஸ கண்ட்ரோல் பண்றான்னு. கேட்ட எல்லாரும் கோலம்ஸ் அவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பையன் கூட இருக்க அட்வென்ச்சரர்களுக்கு ஸ்பெல் போட்டு பார்ட்டி ஆர்ச்சரை டீமன் மேல அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். உடனே ஒரு பார்ட்டி மெம்பர் டெலிபோர்ட் மேஜிக்கால ஸ்டாஃபை நேரடியா லாயோட் கையில வந்து சேர வச்சான் லயார்ட். மேஜிக் ஸ்டோனை உடனே சீல் பண்றான். ஆனா ஆலனுக்கு அது பிடிக்கல. லயார்ட் எல்லாருக்கும் ஆர்டர் பண்றான்னு கோபமா போச்சு. கோபத்துல ஆலன் கோலத்தை தாக்க ஓடுறான். மேஜிக் ஸ்டோன் இல்லாம கோலத்தோட நடவடிக்கை கண்ட்ரோல் இல்லாம போகும்னு லயார்ட் வார்னிங் கொடுக்கான். ஆனா ஆலன் கேட்காம நேரடியா ஓடுறான். லயார்ட் ஆலன் அடிபட போகும்னு பார்த்து அவன் தள்ளி காப்பாத்துறான். ஆனா ஆலன் நீ இடையில வராதேன்னு கத்துறான். கோலம் பவர் போயிடுது. ஆலன் காத்துல ஜம்ப் பண்ணி வாளால அழிக்கான். மிஷன் முடிஞ்சு திரும்பும்போது ஆலன் கோபமா லயார்ட பார்ட்டியிலிருந்து தூக்கி வீசுறான். இவன் பையனே இல்லைன்னு, இங்க இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றான். வலிமை இல்லைன்னு கிளம்பிட்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லயார்ட் வேற பார்ட்டியில சேர பார்க்கான். எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க. கில்ட் பில்டிங்கை விட்டு கிளம்ப போறான். அப்பவே யூயின்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அவ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு ஒயிட் மேஜைய மன்னிக்க வேண்டிட்டு இருக்கா. ரிசப்ஷனிஸ்ட் யூஇ கிட்ட லயார்ட பத்தி சொல்றான். யூஇ இவன்கிட்ட இப்ப ஏதாவது பார்ட்டியில இருக்கியான்னு கேக்கா. பையன் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றான். கேட்ட யூஇ கூடவான்னு சொல்றான். அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்காங்க. அதுல யூஇயும் அவளோட பார்ட்டியும் தோற்கடிக்க வேண்டிய கும்பலை கண்காணிக்கிறாங்க. இது ஒரு ஏ ரேங்க் மிஷன்னு தெரிஞ்சாலும் முடிக்கலான்னு நம்பிக்கையில இருக்காங்க அவங்க. மேஜ் சிலிகா முதல்ல தாக்கி ஃபயர் பால் வீசுறா. அதே நேரம் அவங்க ஆர்ச்சர் க்ரூஸ் மேலிருந்து அம்பு மழை பொழியிறான். யூஇ வாளால கொள்ளக்காரங்கள வெட்டிக்கிட்டே போறான். ஒரு கொள்ளக்காரன் யூஇய தாக்க போறான். அவங்க டேங்க் டேகா கவசத்தால தடுக்கான். டேகா கொஞ்சம் கொஞ்சமா தொய்ஞ்சிட்டான். அப்பவே அவங்க ஒயிட் மேஜ் கிளம் டேகாவுக்கு பிசிக்கல் ஸ்பெல் போட்டான். அதனால டேகா அந்த கொள்ளக்காரனை தள்ளி தள்ளி தள்ளுறான். சீக்கிரமே எல்லா கொள்ளக்காரங்களையும் வீழ்த்திட்டாங்க. கொள்ள லீடர் ஷாக் ஆகி இவங்க இவ்ளோ பவர்ஃபுல்லா எப்படி இருக்கான்னு யோசிக்கான். யூஇ சரணடையுங்கன்னு சொல்ல லீடர் அவளோட கழுத்துல இருக்கிற நெக்லஸ பார்த்து இவங்க எல்லாரும் எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர்னு புரிஞ்சுக்கான். ஆனாலும் ஒரு கோலத்தை கூப்பிட்டான். யூஇ கோலத்தை தாக்க ஒன்னும் ஆகல. யூஇ கிளம் கிட்ட என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் போடுன்னு சொல்றா. கிளம் ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் தப்பிட்டா. யூஇ மறுபடியும் கூப்பிட கிளம் ஸ்பெல் போட்டா. யூஇ ஒரே அடியில கோலத்தை 2ஆ வெட்டிட்டா. கிளம் மன்னிப்பு கேக்கா. யூஇ புரிஞ்சுக்கிட்டா கிளம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு. கிளம்மோட தங்கச்சி ஸ்லேவா எப்படி இருக்கான்னு யோசிக்கா. அதுக்கப்புறம் யூஇ ஒயிட் மேஜ தேடி போய் லயோட்ட கண்டுகிட்டா. அவனை பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரா. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. யூஇ இப்படி ஒரு ஃப்ரீ ஒயிட் மேஜ கண்டுகிட்டான்னு.
யூயி லாயோட்ட பார்ட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஆனா பையன் சேருவேன்னு இன்னும் சொல்லலன்னு சொல்றான். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க யூயி சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாமையே கூட்டி வந்துட்டான்னு. குவெஸ்ட கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா யூயி கவலைப்படுறா, இவன் இல்லன்னா கஸ்டமர்களுக்கு என்னாகும்னு. அப்பவே பையன் வேற பார்ட்டிக்கு கொடுக்கலாம்னு சொல்றான். ஆனா இது ஏ ரேங்க் மிஷன். ஏ ரேங்கோ அதுக்கு மேலோ தான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. மத்த ஏ ரேங்க் பார்ட்டிங்க வேற வேலையில பிஸியா இருக்காங்க. இந்த பார்ட்டி தான் கடைசி ஆப்ஷன். கேட்ட பையன் புரிஞ்சுக்கிறான். இவங்க எல்லாரும் எஸ் ரேங்க்னு க்ரூஸ் சொல்றான். வேற பார்ட்டியில இருந்து மெம்பரை கடன் வாங்கவும் முடியாது. கான்ட்ராக்ட்ல எழுதப்பட்ட டீமோட தான் வேலை. லாயோட்ட கிளம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட பையன் சந்தேகப்படுறான். ஆலன் அவன பயலின்னு சொல்லி தூக்கி வீசின நினைவு வருது. ஆனா யூயி தைரியம் கொடுக்கா, எல்லாம் சரியா ஆயிடும்னு. நீ ஒரு அருமையான ஒயிட் மேஜ்னு சொல்றா. அதுக்கப்புறம் வெளிய போய் யூயி பையனை பவர் காமிக்கன்னு சொல்றா. பையன் ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறான். டேகா சொல்றான் யூயி அவன பிரஷர்ல வச்சிருக்கான்னு. ஏதாவது விசித்திர ஸ்பெல் போடுன்னு கேட்கலான்னு சொல்றான். யூயி லாயோட் கிட்ட எல்லாருக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் போடுன்ட்டு சொல்றா கேட்டு பையன் ஷாக் ஆகுறான். இது பார்ட்டில சேர ஒரே ஒரு கண்டிஷன்னு. ஆனா க்ரூஸ் சொல்றான் பெரும்பாலான ஒயிட் மேஜஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. போடலனா இப்பவே வேண்டான்னு சொல்லிடுன்னு யூயி கிட்ட பொய் நம்பிக்கை கொடுக்காதன்னு சொல்றாங்க. ஆனா லயோட் முடிவு பண்றான் என்னாலும் பவரை காமிக்கணும்னு. அந்த நிமிஷம் ஸ்டாஃப கூப்பிடுறான். எல்லாரும் ஷாக்கு. திடீர்னு அந்த ஸ்டாஃப் எங்கேந்து வந்ததுன்னு புரியல. அப்புறம் எந்த மந்திரமும் சொல்லாம எல்லாருக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் போட்டான். எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. சரியா டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. யூயி ஒரு மரத்துல வாழை வீசுறா. எல்லாரும் திடுக்கிடுறாங்க. மரத்துண்டு ஒரே வெட்டல 2 ஆச்சுன்னு. பையன் சொல்றான் ஒரே ஒரு ஸ்பெல் போடலன்னு ஒரே நேரத்துல 5 போட்டேன்னு. 1 மட்டும் போட்டா ரொம்ப சிம்பிளா தெரியும்னு நினைச்சேன். அவங்களுக்கு அதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்றான். ஆனாலும் இவங்க ஏமாந்திருப்பாங்கன்னு நினைச்சு போக போறான். ஆனா அவங்க நிறுத்தி பேசணும்னு சொல்றாங்க. அப்புறம் தெரியுது இவன் ஆலன் பார்ட்டியில இருந்தவன்னு. பையன் சொல்றான் வலிமை இல்லைன்னு தூக்கி வீசினாங்கன்னு. கேட்டவங்க ஷாக்கு. இவ்ளோ பவர்ஃபுல் மேஜை யாரால தூக்கி வீச முடியும்னு கேக்குறாங்க. சிலிகா சொல்றா பெரும்பாலான ஒயிட் மேஜஸ் ஒரே நேரத்துல 5 ஸ்பெல் போட மாட்டாங்கன்னு பையன் சொல்றான். உலகில இன்னும் அதிகமா பவர்ஃபுல் மேஜஸ் இருக்காங்கன்னு அப்பவே அவங்களுக்கு புரியுது. பிரச்சனை இவன் பவர் இல்லைன்னு, இவன் தன்னையே அளந்து கொண்ட தரமே பேழையா இருக்குன்னு. ஆனாலும் ஆல்ரெடி ஒயிட் மேஜ் இருக்காங்க, அவங்களையே திரும்ப வச்சுக்கோன்னு சொல்றான். யூய் சொல்றா க்ளூமுக்கு ஸ்லீவான்னு சின்ன தங்கச்சி இருக்கான்னு. அவளுக்கு எப்பவும் உடம்பு சரியில்லைன்னு. அட்வென்ச்சர் போறதோட தங்கச்சியையும் கவனிச்சுட்டே வந்தா. ஆனா ரெண்டும் பண்றது கஷ்டமா ஆகிடுச்சுன்னு. பார்ட்டியை விட்டு போகணும்னு முடிவு பண்ணான்னு சொல்றான். கேட்ட பையன் கஷ்டமா ஆகுது. ஆலன் பார்ட்டி அவனை சிறிதும் கவலைப்படல. இந்த பேருக்கு க்ளூமுக்காக இவ்ளோ கவலைன்னு. அப்புறம் ஸ்லீவாவுக்கு என்ன வியாதின்னு கேட்கான். யூய் சொல்றான் முழுசா தெரியாதுன்னு. ஆனா அந்த நோய் ஸ்லீவாவோட உடலை மேஜிக் ஸ்டோனா மாத்துதுன்னு தெரியும்னு. கேட்ட பையன் மெர்லின் ஒருக்கா சொன்னதும் மேஜிக் ஸ்டோன் பத்தி நினைக்கான். அதுக்கப்புறம் பையனும் யூயும் சேர்ந்து க்ளூமோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ஸ்லீவாவோட நிலைமைய பையன் கேட்கான். ஒரு மிஷன்ல திடீர்னு ஸ்லீவா உடம்பு சரியில்லாம விழுந்துட்டான்னு க்ளூம் சொல்றான். அவ அவங்கள ஸ்லீவாவோட ரூம்ல கூட்டிட்டு போறா. கதவு திறந்த உடனே பையனுக்கு ஷாக். அந்த ரூம்ல ஒரு விசித்திரமான மான உணர்வு. க்ளூம் காமிக்கா ஸ்லேவாவோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு இருக்குன்னு. ஆனா பையன் நிதானமா குணப்படுத்துவேன்னு சொல்றான். க்ளூம் ஷாக்காகி உலகிலேயே பவர்ஃபுல்லான ஹீலர்களே இம்பாசிபிள்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் பையன் சொல்றான் ஸ்லேவாவா ஹை எனர்ஜி மேஜிக் ஸ்டோன் தாக்கியிருக்கோன்னு. க்ளூமும் சொல்றான் அவங்க ரொம்ப டென்ஸ்மானா இருக்கிற ஒரு குகையில இருந்தாங்கன்னு. ஸ்லேவா அப்பதான் காயப்பட்டான்னு பையன் காயத்தை பரிசோதிக்கான். உடனே புரியுது மானா அங்கிருந்து உள்ள சென்னு முழு உடல்லையும் பரவி கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக் ஸ்டோனா மாத்துதுன்னு. அப்புறம் ஸ்லேவாவுக்கு ஸ்பெல் போடுறான். உடனே அவனே ரொம்ப வீக் ஆயிட்டான். க்ளூம் பயந்து என்ன ஆயிட்டுன்னு கேட்க இன்வெர்டட் மானா கன்ஜெஷன் ஸ்பெல் போட்டேன்னு சொல்றான். அவளோட உடல்ல இருக்கிற மானாவை உள்வாங்குறேன்னு. ஸ்லேவா உள்ள தேங்கி இருக்கிற வைலட் மானாவை முதல்ல நீக்கணும்னு சொல்றான். அது இருக்கிற வரைக்கும் குணமாகவே மாட்டான்னு சொல்லிட்டு உண்மையான ஹீலிங்க ஆரம்பிக்கிறான். க்ளூம் இவன் ஸ்பெல் வித்தியாசமா இருக்குன்னு கவனிக்கா. குறைவான மானா எஃபிஷியன்சி கொண்ட டிஃபெக்டிவ் ஸ்பெல்னு சொல்றான். சர்க்குலேஷன் சரியில்லைன்னு. ஆனா அந்த ஸ்பெல்லால உள்வாங்கின மானாவை எரிக்க முடியும்னு யோசிக்கா. இவன் பண்றது நம்ப முடியாத அளவுல ஏதோ இருக்குன்னு க்ளூம் சொல்றா. இது ஆச்சரியம் இல்ல, நம்பவே முடியாதுன்னு. இவன் ஒரே நேரத்துல தான் பண்ணிய 2 ஸ்பெல்ல யூஸ் பண்றான்னு எல்லாரும் வாயடக்கிட்டாங்க. இவ்ளோ மானாவை எப்படி தாங்கிக்கிட்டான்னு புரியல. அந்த நிமிஷம் புரிஞ்சிடுது இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு. கடைசியில ஸ்லேவாவ நார்மல்லையே மாத்திட்டான். யூயி சொல்றா இவன் ரொம்ப அட்டகாசமான ஆளுன்னு. அப்பவே ஸ்லேவா கண்ண திறக்கா. பார்த்த கிளவுன் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிக்கா. மனசுல இருந்து நன்றி சொல்றா.
ஸ்லேவா முழுசா குணமானா அவளோட மறுபடியும் அட்வென்ச்சர் போவேன்னு சொல்றான். இனிமேலும் பார்ட்டிய கவனிக்கோன்னு கேக்குறான். பையன் சொல்றான் இன்னும் அஃபீஷியல் மெம்பரே இல்லன்னு, தன்னால அவ்வளோ பவர் இல்லன்னு. யூயிக்கு புரியல, மனசுக்கு கேக்கோன்னு சொல்றான். அவ்வளோதாங்க நண்பர்களே இந்த படத்தோட கதை. படம் எப்படி இருந்துச்சு? இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மூவி பார்க்கலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு செம்ம படங்கதையோட சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பபாய்.